This video is sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொலியோடு உங்களோட இணைவது எனக்கு பெருமகிழ்ச்சி. கங்கை கொண்ட சோழபுரம் அங்கே ராஜேந்திர சோழனுக்கு 1000 ஆண்டுகள், அந்த கோயில் கட்டி 1000 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரத்துக்காக வந்திருக்கிறாரு. கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சாலை வலம் மேற்கொண்டுள்ளார். காரிலிருந்து வெளியே நின்றவாறு மக்களை நோக்கி கையசைத்து வருகிறார். சோழகங்கம் ஏரி பகுதியில் இருந்து பிரகதீஸ்வரர் ஆலயம் வரை சுமார் 3.8 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலை வலம் மேற்கொள்கிறார். திருச்சியில் விமான நிலையத்திலிருந்து இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அருகிலுள்ள பொன்னேரியில் பிரதமர் மோடி இறங்கினார். அங்கு அவரை தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி, மத்திய இணையமைச்சர் எல். முருகன், தமிழக அரசு சார்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் உற்சாகமாக வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டரில் வந்திறங்கிய பொன்னேரியில் இருந்து சாலை மார்க்கமாக கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு புறப்பட்டார். இரு வழிகளிலும் பாஜக அதிமுக தொண்டர்கள் தங்கள் கட்சி கொடியுடன் குவிந்து மோடிக்கு உற்சாக வரவேற்பை அளித்து வருகின்றனர். ஆடி திருவாதிரை நிகழ்ச்சியையொட்டி அரியலூருக்கு வருகை தந்துள்ள மோடி கங்கை கொண்ட சோழபுரம், பெருவுடையார், பெரியநாயகி அம்மன், சண்டிகேஸ்வரர், விநாயகர், முருகன் ஆகிய சன்னதிகளுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார். பெருவுடையாருக்கு கங்கை நீரை கொண்டு அபிஷேகம் செய்ய உள்ளார். பின்னர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்குகளை பார்வையிடுகிறார். பிறகு மத்திய கலாச்சாரத்துறை சார்பில் நடைபெற்று வரும் 1ஆம் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழா, கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோயில் கட்டத் தொடங்கிய 1000வது ஆண்டு விழா, தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மீது படையெடுத்து சென்ற 1000வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்று நினைவு நாணயத்தை வெளியிடுகிறார். நரேந்திர மோடியின் வருகையொட்டி கங்கை கொண்ட சோழபுரத்தில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. தமிழரின் பெருமை மட்டுமன்றி பாரதத்தின் பெருமையும் பறைசாற்றும் விதமாக ராஜேந்திர சோழனுக்கு இந்த விழா எடுக்கப்படுகிறது. இது ஒரு முப்பெரும் விழாவாக காணப்படுகிறது. இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.